ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்னைக்கு ரோப்ளெக்ஸில் எஸ்கேப் த வல்கனோ அப்படின்ற ஒரு கேம் தான் உங்களுக்கு விளையாடி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக வல்கனோ உங்களுக்கு தெரியும்ல, நெருப்பு பிளம்புலாம் இருக்கிற இடம். அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கிறது தான் கேமு. பார்த்தீங்களா, நம்ம கூட நிறைய பேர் விளையாடுறாங்க. எல்லாரையும் தாண்டி நம்ம இந்த கேமில் ஜெயிச்சு காட்டுறோம். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இந்த கேமில் ஜெயிப்போங்க. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். சில கேம்லலாம் நம்ம பக்கத்தில் எவனுமே இருக்க மாட்டான். இந்த கேமில் பாருங்கள், எல்லாரும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் தாண்டி போனோங்க. ஐயோ, நெருப்பு கிளம்புல குதிச்சிட்டாங்க தெரியாதனமா. இந்த கேமில் சூப்பர் என்னன்னா, நிறைய இடத்துல செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கேமை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டைமரும் ஓடிட்டுருக்குங்க. நான் இதுலேயே டைமை பார்த்துக்கலாம். இந்த கேம் நான் எவ்வளோ நேரம் விளையாடுறேன்ட்டு பார்ப்போம். ஒரு 20 நிமிஷம் விளையாடுவோம். 20 நிமிஷத்தில் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிப்போம். செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க. ஐயோ அப்பா, எல்லாரும் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. பிடிக்கணும், விடக்கூடாது. ஓடு ஓடு ஓடு, ஜம்ப் பண்ணு. விடக்கூடாதுங்க. ஒரு பொண்ணு போயிட்டுருக்குங்க. நம்ம 2 பொண்ணு வந்துருச்சுங்க. விடக்கூடாது. தாண்டு. செக் பாயிண்ட் வந்துருச்சு. தாண்டு. எகுரு. வித்தியாசமாக இல்லை, பசில் இருக்கோங்க. நெருப்புல சார்ந்து நிறையா பசில் இருக்கும். இதில் சூப்பராக இருக்கும். தாண்டி போனோம் நம்ம. இந்த ரோப்ளெக்ஸில் வேறு என்ன கேமு சூப்பராக இருக்கும்? உங்களுக்கு என்ன கேம் விளாட்ணும், இல்லை என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணுவேங்க. சரியா? ஓகே, ஜம்ப் பண்ணு. அவ்வளோதாங்க. எப்பா மெலிசாக போது பாருங்கள் அந்த இடம். கவனமாக போகணும். செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. செக் பாயிண்ட் வந்தாச்சு. தாண்டு ஓடி போய் தாண்டு. தாண்டு. போக இப்போ சாதாரணமாக அந்த கட்டெல்லாம் நின்றுட்டுருக்குல்ல, போக கட்டெல்லாம் மூவ் ஆகும். நிறைய வரும். வித்தியாசமாக கொண்டு வருவாங்க இந்த கேமில். ஜம்ப் பண்ணு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமாங்க நான் முடிச்சிருக்கேன்? 11% முடிச்சிட்டேங்க. நான் அதுக்குள்ளே 11% முடிச்சிட்டேன். சின்ன கேம் போலியே. பார்ப்போம். அது பார்த்தீங்களா, இப்பயே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கட்டெல்லாம் சுற்றுது பாருங்கள். ஒரு கட்டை சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இவனுங்க வேலையை. அங்கே ஒரு கட்டை சுற்றுது. அந்த கட்டையில் ஜம்ப் பண்ணும் போல். இருங்க. ஐயே, நின்றுட்டுருக்க கட்டையில் குதிக்கிறதே தப்பாக குதிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி முடிச்சிடலாம். இதில் ஜம்ப் பண்ணிடலாமா? ஜம்ப் பண்ணியாச்சு. ரைட். முதல்ல நின்றுட்டுருக்க கட்டையில் குதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மூவிங் கட்டையில் குதிக்கணும் போல். இருங்க, நின்றுட்டுருக்க கட்டையில் குதிச்சிடலாம். குதிச்சிட்டாங்க. இப்போ திரும்பி மூவதா, அதில் குதி. அவ்வளோதாங்க. சூப்பருங்க. அங்கே ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் பண்ணுறான். சூப்பருங்க. இது என்னங்க பச்சை கலரில் ஏதோ இடம் இருக்குது? ஐயோ ஐஸ் கட்டிங்க. அது வலுக்கிறேன் பாருங்க. வலிக்கிக்கிட்டே போகிறேங்க. ஐயோ, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. ஐயோ, எகிரிது. அப்பா, செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. அது என்ன வித்தியாசமாக வச்சுருக்காங்க. படிக்கட்டாங்க. ஏறு. நெருப்பு பிளம்பு இருக்குது. சுற்றி நெருப்பு பிளம்பு. தாண்டி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஈஸியாக செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஐஸுங்க செம்மையாக வளர்க்குதுங்க. ஐயோ, நம்ம மூமெண்ட்டை சரியாக பண்ண முடியல. ஆக்சுவலாக அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஒரு குத்து மதிப்பாக தான் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது அந்த ஐஸில். இது பாருங்க, எப்படி அவன் ஆடுறான் பார்த்தீங்களா? டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். செக் பாயிண்ட் வந்துடுச்சுல. செக் பாயிண்ட். எகிராமல் விட்டிங்கன்னா நடுவில் இருக்க நெருப்புக்குள்ளே விழுந்துருவீங்க. எகிரணுங்க. சுற்றுது பாருங்களேன். இருங்க, இந்த கட்டையில் குதிச்சு அந்த கட்டையில் குதிக்கணுமா? ஜம்ப் பண்ணிடு. சூப்பர். ஓடி போய் ஜம்ப் பண்ணணும். ரைட். ஜம்ப். ஓடி போய் ஜம்ப். ஓகே, சுற்றிட்டுருக்கு கட்டை. ஓடி போய் ஜம்ப். ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப். ஐயோ, நான் ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் சுற்றிக்கிச்சுங்க. சுற்றுறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணணும். ஐயோ, ஒரு பொண்ணு நமக்கு முன்னாடி போதுங்க. விடக்கூடாதுங்க. புட்றா வாடா. ஆனால் அது என்ன நிற்கவே மாட்டேங்குது. ஜம்ப் பண்ணி போகுது. நின்றுச்சுங்க. நம்ம யார் நம்மக்கிட்டலாம் மோத முடியுமா?
ஏ பாப்பா ஓடி போயிடு. நான் ஓடி போனால் நமக்கு முன்னாடி ஓடி போகுது. ஏக்குது. சூப்பருங்க. ஐயோ நெருப்பு பிளம்பில் படாமல் போனோங்க, படாமல் போனோம். ஐயோ இதுவரை பின்னாடியே வந்துட்டுருக்குங்க. ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். சூப்பர். நம்ம தாங்க முன்னாடி, நம்ம தாங்க முன்னாடி, நம்ம தாங்க, நம்ம தான் இதுக்கப்புறம். சரியா? ஐயோ தாண்டி போயிடுச்சுங்க. ஓவராக வாய்ப்பு பேசுனதில் தாண்டி போயிடுச்சு. விட மாட்டேன் விட மாட்டேன், வர்றேன் 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 வர்றேன். என்ன இத்தனை சுற்றுது படிக்கட்டு? ஆஹா, அது எங்கேயோ போயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். தாண்டு 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 தாண்டு. அந்த இடத்துல தாண்டணும். தாண்டு 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 தாண்டு. சூப்பருங்க. ஏக்குரு 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 ஏக்குரு. அது அவுட் ஆகிட்டு திரும்பி வந்துருச்சு போலங்க. பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடி வருது. அது கன்வேயர் பெல்ட் மாதிரி மூவ் ஆகுது. கட்டை கட்டை. ஏன் இந்த கட்டைலாம் இந்த நெருப்பு அந்த சூட்டில் உரிக்கிறது? கட்டை தான் எரிய கூட செய்யும். இது இரும்புன்னு நினைக்கிறேன், கட்டை இல்லை, இரும்பு போல். செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். குதிக்கணுமா இதுக்குள்ள? தாண்டு தாண்டு தாண்டு. படிக்கட்டுங்க, படிக்கட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறணும் மேலே ஏறணும். ஜம்ப். ஃபுல்லாக நிறைய ஜம்ப்பு தாங்க. ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. செக் பாயிண்ட். போக போக இந்த கட்டையில் நிறைய வித்தைகள்லாம் காட்டுவாங்க. இந்த கட்டை நார்மலாக நின்றுட்டுருக்குல்ல, இந்த கட்டை சுத்தம், ஏறும் இறங்கும், விதமாக வர வைப்பாங்கங்க. அது எல்லாத்தையும் நம்ம தாண்டணுங்க. அப்போ தான் இந்த கேமில் ஜெயிக்க முடியும். பார்த்தீங்களா, 2 பக்கம் வந்துட்டு இருந்தது. அதில் எந்த பக்கம் குதிச்சாலும் நம்ம போயிடலாம். சைடுக்கு வச்சுருக்காங்க கட்டை. சறுக்குமா? சறுக்கலை. இதாங்க நான் சொன்ன கன்வேயர் பெல்ட்டு. அது வந்து எப்படின்னா நம்மளை அந்த சைடு நெருப்பில் தள்ளிக்கிட்டே இருக்கும். உஷாராக இருக்கணும். நான் ஒரு கட்டை என்ன கீழே விழுந்துட்டேண்ணா? கரெக்டாக தான் விழுந்தா? என்னங்க நெருப்பில் விழுந்துட்டுருக்கேன். அது கரெக்டாக வரும்போது போகணும். அங்கே இருக்க அந்த ரெட்லேயும் படக்கூடாதுங்க. புரியுதா? இங்கே இருக்க ஒரு ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டையில், அதுலேயும் படக்கூடாது. அதில் பட்டு தான் அவுட் ஆகிட்ருக்கேன். புரியுது. அதுலேயும் படாமல் ஜம்ப் பண்ணணும். படாமல் ஜம்ப் பண்ணிட்டேங்க. தாண்டி ஐயோ அவசரப்பட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி நான் முடிச்சிடுறேன். எதிரி அந்த ரெட்டில் படாமல் சைடுக்காக குதிக்கணும். சைடுக்காக குதிச்சாச்சா? சூப்பர். ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப் பண்ணுறா. சூப்பர். ஜம்ப் பண்ணுறா. சூப்பருங்க. இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கோம். ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதாங்க. ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதாங்க. சேவ் பண்ணி செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. ஜம்ப் பண்ண இது பார்த்தீங்களா, சுற்றுது பாருங்கள். இதில் படக்கூடாதுங்க. பட்டா அவ்வளோதான், நம்ம கதை கந்தல். படிக்கட்டு. செக் பாயிண்ட் வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. ஆஹா, சின்ன உருண்டையாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில, லைட்டு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க அங்கங்கே. இந்த நம்ம லேம்ப்பு மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆஹா, ஐயோ சி, அதில் படாமல் போனோன்னு வேகமாக போய் கீழே விழுந்துட்டாங்க. ஜம்ப் பண்ணு. படாம். ஐயா, உஷாராக தாண்டிட்டேன். ரைட். செக் பாயிண்ட் வந்துருச்சு. ஆஹா, இங்கே சுற்றுது பாருங்க. அது அதில் படாமல் எப்படி போகிறது? படாமல் போகணும். பரவாயில்லைங்க, படாமல் தாண்டி போயிட்டுருக்கேங்க. இப்படியே போனால் ஜெயிச்சிடலாங்க.
இந்த கேமை இப்போதைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமாங்க முடிச்சிருக்கேன்? 39% முடிச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ நேரம் நான் விளையாடிருக்கேன்? 8 நிமிஷம் விளையாடிருக்கேங்க. 8 நிமிஷத்தில் 40% பெரிய விஷயம்தான் இல்லை? விளையாண்டவங்க சொல்லுங்கள், நீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க? நான் ஸ்லோவாக ஸ்பீடான்னு சொல்லுங்கள். எனக்கு நான் ஸ்லோ மாதிரி தெரியுது. ஏன்னா மற்றவங்கள வச்சு தான் என்னால் சொல்ல முடியுது. மற்றவனுங்க எனக்கு முன்னாடி வேக வேகமாக ஓடுறாங்க. அப்போ நான் ஸ்லோவாக விளையாடுறேன்னு தான் அர்த்தம். நான் கொஞ்சம் நின்று போகிறேன் பார்த்தீங்களா? அவனுங்களாம் நிற்கவே மாட்டாங்க, தாண்டி தாண்டி போகிறாங்க. ஒருவேளை சீப் கீ ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். நான்லாம் அது பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ பொறுமையாக திரும்பி திரும்பி போகிறேன். மற்றவங்களாம் மற்ற விளையாடுறவங்களாம் சருன்னு போகிறாங்கங்க. எவ்வளோ மெரிசான வழி இருக்குது பாருங்க. தாண்டி பொறுமையாக போகணும். தாண்டியாச்சு. தாண்டியாச்சு. ஆஹா, இது இருக்குங்க, சுற்றுது பார்த்தீங்களா? இதில் படக்கூடாது, படாமல் போகணும். ஓடி வந்து தாண்டி படாமல் போயிட்டேன். செக் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டேன். சூப்பருங்க. இந்த ரெட் கலரில் படக்கூடாதுங்க, படாமல் போகணும். இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது, படக்கூடாது. படல, தாண்டிட்டோம். சூப்பருங்க. தாண்டு. ஆஹா, எவ்வளோன்ட்டு கட்ட வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? கவனமாக போகணும் இந்த இடத்துலலாம். அவுட் ஆனால் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து வரணும், அதை மனசில் வச்சு விளாட்ணும். செக் பாயிண்ட் வந்துருச்சே. செக் பாயிண்ட் வந்துருச்சு. சூப்பர். தாண்டு. ஐயோ, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போலங்க. நல்ல வேலை, அது இருக்கிறதுக்குள்ளேயே நான் தாண்டிட்டேன். அது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும் போல். இது பாருங்க, ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு இறங்குது அது. அதாவது நம்ம மேலே வச்சு ஒரு 3 செகண்ட் தான் இருக்கும் போல், அதுக்கப்புறம் அது விழுந்துடும் போல். அதுக்குள்ளே நம்ம தாண்டிடணும். ஐயோ, நமக்கு முன்னாடி ஒருத்தன் போய் விழுந்துட்டாங்க. சாவு. ஐயோ 3 செகண்டு தான். 3 செகண்டு கூட இல்லைங்க, 2 செகண்டு தாங்க அது. நெருப்பில் பாடல. செக் பாயிண்ட் வந்துட்டோம். என்னங்க ஒருத்தன் பறவை மாதிரி வரான். தாண்டிடுமாங்க? தாண்டியாச்சுல்ல. தாண்டு. எகிரு. சூப்பர். ஓடி வந்து தாண்டணும். சூப்பருங்க, ஓடி வந்து தாண்டணும். செக் பாயிண்ட் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. செக் பாயிண்ட் வந்துருச்சு. ஆஹா, சுற்றுதே. அங்கே நெருப்பு வச்சுருக்காங்க அங்கே. பரவாயில்லைங்க, நடுவில் ஒரு வழி இருக்குது, அது வழியாகவே போயிடலாம் போல். ஓடி வந்து ஜம்ப் பண்ணு. சூப்பர். ஜம்ப். சே, கரெக்டாக ஜம்ப் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் பொசிங்கிட்டேன். ஏங்க 50% கேம் முடிச்சிட்டேங்க 11 நிமிஷத்தில். அப்போ இன்னும் 11 நிமிஷத்தில் கேமை முடிச்சிடலாம், அப்படி தானே? பார்ப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வழி கஷ்டமாக தான் வச்சுருப்பாங்க, ஈஸியாக வைக்க மாட்டாங்க. மூவாவது பார்த்தீங்களா? கல்லை கவுத்தி போட்டு வச்சுருக்காங்களா? தாண்டு. ஐயோப்பா, ஜஸ்ட்டுங்க, கொஞ்ச நாள் விழுந்திருப்பாங்க. கட்டை வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓடி போய் ஜம்ப் பண்ணு. ஐயோ, பொசிங்கிட்டங்க. சே, கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சா? இந்த வாட்டி முடிச்சிடலாங்க. தாவு. ஜம்ப். ஜாய். அவசரப்படாத, அது பொறுமையாக வரட்டும். அப்பா, செக் பாயிண்ட் வந்துருச்சா? பிரச்சனை இல்லை. அப்பா, இந்த வாட்டி கூட கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்திருப்பாங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். ஆஹா, கரெக்டாக அந்த ரெட்டில் போய் விழுறேன் பாருங்க. ரெட்டில் விழாமல் குதிக்கணும், சைடுக்காக குதிக்கணும்.
ஏற படிக்கட்டு ஏற படிக்கட்டு ஏற படி ஏங்க இவன் இப்போ தான் நம்ம பின்னாடி வரானா? எப்பயோ போனானே. ஐயோ இங்கே நாங்கள் 3 வச்சுருக்கீங்க. அச்சோ, இது ஆப்ஷன். சரி, திடீர்னு ஆப்ஷன் வந்துருச்சுங்க, அதனால கவனிக்கல. சரி, தாண்டிடலாம். அதாவது இப்போ மேலே 3 சுற்றுறது வரோங்க, அதை வேற தாண்டிடுமா? தாண்டு தாண்டு, ஓடி போய் தாண்டிடு. அப்பா தாண்டிட்டேங்க, 3த்தையும் தாண்டிட்டேன். இன்னும் முடியலையா இது? தாண்டு தாண்டு தாண்டு. ஐயோ ஐயோ, இப்போ இங்கேருந்து வரணுங்க. சி, கடுப்புங்க. இப்போ 3 சுத்தம், அதை வேற தாண்டணுமா? தாண்டு. ஐயோ, கரெக்டாக அதில் போய் குதிக்கிறேன் பாருங்க. ஏய், சே, ஐயோ, அவனும் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி முடிச்சிடலாம். அதில் படாமல் போகணும், படிக்கட்டு ஏறணும். ஐயோ, படிக்கட்டு ஏறு 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 ஏறு. 3 இதை ஜம்ப் பண்ணோங்க. ஓடி ஜம்ப். படாமல். ஐயோ, பா தாண்டிட்டேங்க. இன்னும் வேற ஒன்று இருக்கே, அதை வேற முடிக்கணுமே. தாண்டு 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 தாண்டு. சைடுக்கா தாண்டு. அந்த சைடுக்கா தாண்டு. சூப்பர். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இதை தாண்டி செக் பாயிண்ட்டுக்கு போயிடணுங்க எப்படியாவது. ஜம்ப் பண்ணு. எப்பா, செக் பாயிண்ட் வந்துட்டோங்க, இனி பிரச்சனை இல்லை. ஏங்க 11 நிமிஷத்துலேயே 50% முடித்தேன். இன்னும் இப்போ வரைக்கும் 54% தாங்க முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வர ஸ்டேஜெலாம் லென்த்தான ஸ்டேஜ் போல். பார்ப்போம். ஓடு 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 ஒரு. ஐயோ, அது சுற்ற ஆரம்பிச்சிருச்சா? போக போக இடத்த கஷ்டமாக்கிக்கிட்டே இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? யாருங்க? ஐயோ, அவன் பாட்டு தாண்டி போய் என்ன பிரயோஜனம்? போய் நெருப்புக்குள்ளே விழுந்துட்டான். ஜம்ப். செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓடி வந்து ஜம்ப் பண்ணோம். மேலே வந்து கீழே வருது பாருங்க. போயாச்சு. பக்கத்துக்கு ஜம்ப் பண்ணுமா? பக்கத்துக்கு ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயோ, ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ, ஈஸி தான். மேலே இருந்து வரோம், அதில் குதிச்சு போகணும். குதி. ஓடி போய் ஜம்ப். சூப்பர். ஜம்ப். ஓடி வந்து ஜம்ப் பண்ணோம். சூப்பர். என்னங்க இத்தனை வச்சுருக்காங்க சுற்றுறது? அந்த ரெட் கலர் இத்தனை வச்சுருக்காங்க பாருங்களேன். 2 இருக்கா? சரி. ஆஹா. செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க. செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த ரெட்டில் படாமல் போனோங்க. ரெட்டில் பட்டால் காலி. நடுவில் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் படக்கூடாது. படாமல் தாண்டணும். தாண்டு ஓடின்னு தாண்டிட்டேன். ஆஹா, பார்த்தீங்களா 2 மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் போயிட்டு அதில் ஜம்ப் பண்ணி போகணும் போல். தாண்டிட்டேன். மேலே பறக்கும் போது எகிரி குதிக்கணும் போல். அதாங்க, நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போகுது, தாண்டிட வேண்டியதான் அதை. ஐயோ, அது என்ன ரொம்ப வேகமாக போகுது அது. எல்லாரும் நம்மளை விட வேகமாக தாங்க போகிறோம். சுற்றுது. ஓடி போய் ஜம்ப் பண்ணிடு. ஓடி. அவ்வளோதாங்க, ஜம்ப் பண்ணியாச்சு. ஆஹா, 3 இருக்குது. ஐயோ, பயத்தில் திரும்பி வெளியே வந்துட்டேன். போ. ஐயோ, பொசிங்கிட்டனே. 3 வச்சுருக்கீங்க பாதிங்க. ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சிட்டேங்க. ஐயோ, என்னங்க இங்கே எத்தனை வச்சுருக்கீங்க? இப்போ தான் அதுலேருந்து தப்பிச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். இதில் பொசிங்கிட்டேங்க. இதுலேருந்து தப்பிச்சா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். பார்த்தா வேறு ஒன்றுத்தில் போய் பொசிங்கிட்டேன். ஒட்டின மாதிரியே ஐயோ, பொசிங்கிட்டேங்க. ஐயோ, தாண்டிட்டேங்க. சூப்பருங்க.
இந்த இடத்த இப்போ எப்படியா தாண்டிடும். தாண்டிடுறா குதிச்சிட்றா கைப்பில்லை. தாண்டிட்டோம். தாண்டிட்டேன். இங்கே ஒன்று இருக்கா, இதில் படாமல் வேற தாண்டிடுமா? தாண்டிடு. அவ்வளோதாங்க. சூப்பர் 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 சூப்பர். தாண்டிடு. தாண்டியாச்சு. என்ன நடுவில் கேப்லாம் இருக்கு. இந்த பொண்ணு என்னங்க நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கு. நம்ம பின்னாடி வருது, முன்னாடி போகுது, செத்துருது, திரும்பி நம்ம பின்னாடி வருது. இங்கே என்னங்க சின்னதாக விழுந்துட்டேங்க. திரும்பி வரணுமா? பாருங்க, அதுவும் முன்னாடி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். ஜம்ப் பார்த்து தாண்டணும். தாண்டு. சூப்பர். ஓடி வந்து ஜம்ப் ஓடி வந்து சைடுக்கா ஜம்ப் சைடுக்கா ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். இப்போ முன்னுக்கா ஒரு ஜம்ப்பு. சூப்பர். ஓடி வந்து ஜம்ப். சூப்பருங்க. வந்துட்டோங்க. ஜம்ப்பு. ஓடி போய் ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. எதிரி அந்த கேப்புக்குள்ளே குதிக்கணும். ஐயோ அடப்பாவீங்களா, அங்கே ஏன்டா ஐஸை வச்சுருக்கீங்க? பேலன்ஸ் பாருங்க, பேலன்ஸே பண்ண முடியலங்க. பேலன்ஸ் பண்ணி குதிச்சாலும் அங்கே நெருப்பு வச்சுருக்கீங்க. ஆஹா, இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜுங்க. ஐயோ, பேலன்ஸ். ஆஹா, அந்த ஐஸில் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அதுவும் சர்வரில் வேற ஐஸ் இருக்கா. ஒன்றுமே பண்ண முடியல. கஷ்டங்க. இது எப்படி தாண்டது? இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரோப்ளெக்ஸ் காயின் தரணுங்க. ஐயோப்பா, கரெக்டாக நெருப்பில் போய் விழுறாங்க. நெருப்பு அந்த இது வேற பக்கம் சுற்றுற வரைக்கும் நம்ம ஐஸ்லேயே பேலன்ஸ் பண்ணும் போல. இருங்க, ஐஸ்லேயே பேலன்ஸ் பண்ணுவோம். பாப்பா சேஃபாக வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் போகணுங்க. வேகமாக ஓடி ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப். அவ்வளோதாங்க. சூப்பருங்க. செக் பாயிண்ட் போகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும். இந்த வாட்டி அவசரப்படக்கூடாதுங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான், விடக்கூடாது. டேய் நில்றா. வரண்டா. இவ்வளோ ஸ்லோவாக போனால் எங்கே பிடிக்க? ஸ்பீடாக போடா. ஓடி போய் ஜம்ப் பண்ணும். ஐயோ, இது கொஞ்ச நேரத்தில் மறையிற கல்லுங்க. ரொம்ப நேரம் டைமே எடுத்துக்கூடாது. டப்புன்னு தாண்டணும் இது. இருங்க, டக் 1 ஒரு 3 செகண்ட் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். என்னங்க கம்பியில் கேப் இருக்குது. ஐயோ, கேப்பில் விழுந்துட்டேன். ஓடு ஜம்ப் பண்ணு. அப்போ போயிட்டேன். ஓடி போய் ஜம்ப் பண்ணும். ஓடி போய் ஜம்ப் பண்ணும். அப்போ நல்ல வேலை. இந்த கம்பியில் கேப் இல்லை. ஆனால் அது நெருப்பு கிளம்பு சுற்றுதா. இதுங்க, ஓடி போய் இப்போ ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணிட்டேன். இந்த கேம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சின்சான் பிடிக்குன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சின்சான்னு போட்டு ஒரு ஆட்டினை போடுங்க. இது ஐயோ, நல்ல வேலைங்கப்பா, தாண்டிட்டேங்க. 3 இடத்துல சுற்றுதா. அது கரெக்டாக கீழே போகுது பார்த்தீங்களா? 2 சைடும் கீழே இறங்கும் போது டக்குன்னு ஜம்ப் பண்ணிடணும். இருங்க, இதுதான் கரெக்டு. ரைட்டு. ஓடி வந்து ஜம்ப் பண்ணணும். ஓடி வந்து ஜம்ப் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஓடி வந்து அவ்வளோதான். ஜம்ப் பண்ணியாச்சு. ஓடி வந்து ஜம்ப் பண்ண. ஓகே, அது ஒரு சைடு கீழே போகும்போது ஒரு சைடு மேலே வரும்போது ஜம்ப் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டான டைமு.
எவ்வளோ அப்பா செக் பாயிண்ட் வந்துட்டோங்க, பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம். ஏறக்குறைய இந்த கேமு 21 நிமிஷம் விளையாடிருக்கேங்க. 21 நிமிஷம் விளையாடி ஐயோ பொசிங்கிட்டேன். 67% வந்திருக்கேன். சரி, அதாவது ரொம்ப நேரம் நிற்க முடியாத கல்லுங்க இது, அதனால் டக்கு டக்குன்னு தாண்டணும். டக்கு டக்குன்னு தாண்டணும். ஐயோ ஐயோ, டேரக்ஷன்லாம் திருப்புறதுக்கு கூட டைம் இல்லை, நம்ம பாட்டு குதிக்கணும் போல. பார்ப்போம். குதி குதி குதி. 3 செகண்ட் தான்டா அந்த கல், 2 செகண்ட் தான் நிற்கும். ஓடு, டேரக்ஷன்லாம் பார்க்காத, ஓடு ஓடு, எதிரி. அப்பா கல்லை தாண்டிட்டாங்க. எவ்வளோ சின்ன சின்ன இடமா இருக்குது பாருங்க, பொறுமையாக தாண்டணும் இதெல்லாம். ஆஹா சுற்றிட்டுருக்கே, தாண்டிட்டோம்ல. சேவ் பாயிண்ட் வந்துருச்சுல்ல, சேவ் பண்ணியாச்சுல்ல. கட்டை எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, 3 கட்டையா. ஜம்ப் 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 ஜம்ப். இந்த நெருப்பு பிழம்பை விட்டு வெளியே தப்பிக்கிறது தான் இந்த கேமேங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேமை முடிக்கும் போது நெருப்பு பிழம்பை விட்டு வெளியே போயிடுவீங்க. நம்ம கேமை முடிக்கிற அளவுக்கு விளையாடலாமா? ஏன்னா ஏற்கனவே 23 நிமிஷத்துக்கு மேலே விளையாடிட்டான்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கலாம், விளையாண்ட மாதிரியே தெரிலங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. என்னங்க படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கு. படிக்கட்டு ஒட்டி வைக்காமல் கேப்பை விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் எப்போ வரும் படிக்கட்டு? படிக்கட்டு முடியறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் போலையா. ரொம்ப நேரம் ஏறிட்டு இருக்காங்க. ஜம்ப் 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 ஜம்ப். சேவ் பாயிண்ட் வந்துருச்சு, சேவ் பாயிண்ட் வந்துருச்சுல்ல. சூப்பர். என்ன இது 72% தாங்க கேமை முடிச்சிருக்கேன். 11 நிமிஷத்தில் 50% நான் முடித்தேங்க. 11 நிமிஷத்தில் 50% முடித்தேன். ஆனால் 23 நிமிஷம் ஆகும், 72% தான் வந்திருக்கேன். அப்போ 20% 10 நிமிஷத்துக்கு மேலே விளையாடிட்டு இருக்காங்க. அதான் போக போக கஷ்டமாக இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக வந்துருச்சு போல். ஒரு ஸ்டேஜை முடிக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நடுவில் அந்த ரெட்டை வேறு வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த ரெட்டெல்லாம் வரதுனால நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு தாண்ட முடியலங்க, பார்த்து தாண்ட வேண்டியதாக இருக்குது. அதான் பிரச்சனை. இன்னும் கூட யாரோ துரத்திட்டாங்க நம்மளை. ஜம்ப், நம்ம கூடயே ஜம்ப் பண்ணுறானே. தாண்டு, ஓடி போய் கரெக்டாக அந்த டைம் தாண்டணும். தாண்டிட்டேன். ஓடி போய் கரெக்டாக அந்த டைம் தாண்டணும், அவ்வளோதான். தாண்டு, சேவ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர். தாண்டு தாண்டு தாண்டு. என்னங்க இன்னும் நம்ம இப்போ பின்னாடி தான் வரோம். நமக்கு முன்னாடி ஒன்று மாதிரி இருந்தது, அவுட் ஆகிட்டு திரும்பி விளையாண்டு வந்திருக்கான் போல். எகிரு எகிரு எகிரு. அவன் அந்த சைட்லேருந்து எகிரி வந்திருக்காங்க. நம்ம இந்த சைடு எகிறனா அவன் அந்த சைடு எகிர்றான். பலையால் தான்ப்பா நீ. அப்பா சின்ன கேப்பு இருக்குது. போ 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 போ. ஜம்ப் பண்ணு அங்கே. ஜம்ப் 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 ஜம்ப். சேவ் பாயிண்ட் வந்துட்டோம்ல. ஆஹா, என்னங்க கட்டெல்லாம் சுத்துதே பூமி. ஓடு எக்குரு. ரொம்ப நேரம் விளையாடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஏங்க 20 நிமிஷம் விளையாடுறேன்னு சொன்னாங்க, 25 நிமிஷத்துக்கு மேலே விளையாடிட்டாங்க. ஐயோ பொசிங்கிட்டேன். ரொம்ப நேரம் விளையாடிட்டேன், நிறையா லெவலுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். 77% வந்துட்டேங்க. நான் கேம் முடிச்சு காட்டுறேன்னு சொன்னேன், ஆனால் கேம் முடிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லைங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் விளையாடிட்டேன். நான் இந்த ஸ்டேஜை மட்டும் தாண்டுறேன், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் நம்ம. எகுறா ஓடி போய் எகுறா ஓடி போய் எகுறா. அவ்வளோதான், எகுரு. அச்சோ, என்னங்க இந்த இடத்துல வழி வைக்கல, அந்த வழியாக போக சொல்கிறாங்க. அந்த வழியாக போய் இந்த லெவலை முடிச்சிடலாம். லெவலை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம், சரியா? லெவலை நல்லபடியாக முடிச்சிட்டேங்க.
நம்ம இன்னும் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி போக முடியாது, இன்னொரு நாள் உங்களுக்கு இந்த ஃபுல் கேமே முடிச்சு காட்டுறேன் சரியா? இது பாருங்கள், இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்குது, அதை இன்னொன்று வாட்டி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கேமை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.